தமிழ்நாட்டில் திருச்செங்கோடு என்ற ஊரில் மலை மேலே இருக்க கோவில் தாங்க இது அர்த்தநாரீஸ்வரர் கோவில். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, ஒரு மரகத லிங்கம் இருக்குது. அந்த மரகத லிங்கம் எப்படி உருவாச்சுன்ற கதையை தான் பார்க்க போகிறோம். பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த மலை மேலே ஒரு முனிவர் தவம் செஞ்சிட்டு இருந்தாரு. எதுக்காக தவம் செஞ்சாரு? ஒரு நாளாவது சிவபெருமான் அவருக்கு நேரில் வந்து காட்சி தரணும்னு அவருக்கு ஆசை. பல நாள் கழிச்சு அவர் தவம் இருக்கும் இடத்துல ஒரு பச்சை கலர்ல ஒளி பிரகாசமா ஒளிச்சது. பச்சை ஒளிக்குள்ள இருந்து சிவபெருமான் அருள்வாக்கு அளிச்சாரு. அப்படி என்ன அருள்வாக்கு அந்த முனிவருக்கு கொடுத்தாரு? இந்த மலைப்பகுதி ரொம்ப புனிதமானது. இங்க நான் மரகத லிங்க வடிவில் நிலச்சி இருப்பேன். என்ன வழிபடுற பக்தர்களுக்கு கவலையை நீக்கி கொடுப்பேன்னு சொன்னாரு. அருள்வாக்கு சொன்னதும் அந்த ஒளி ஒரு பச்சை கலர் கல்லா மாறிடுச்சு. அது சாதாரண கல் இல்லைங்க, ஒரு மரகத லிங்க கல்லா மாறிச்சு. இந்த அதிசயத்தை தெரிஞ்ச ஒரு அரசரு அந்த இடத்துல ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சாரு. மலை மேலே கோயில் கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆயிரக்கணக்கான மக்களை சேர்த்து ஒரு கோயிலை கட்டி முடிச்சாரு. காலப்போக்கில் இந்த கோயில் பெரிய கோயிலாக மாறுச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க. இங்கே வந்துட்டு போனால் மனக்கவலை தீரும்னு அவங்களோட நம்பிக்கை. ஒரு நாள் திருமணமான ஒரு தம்பதி அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டு வந்தாங்க. பல மாதம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. வருஷம் வந்து அவங்க சாமி கும்பிட்டு போவாங்க. இன்னைக்கும் திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு பக்தர்கள் போயிட்டு தான் இருக்காங்க. அந்த மரகத லிங்கத்தை தரிசனம் செஞ்சுட்டு தான் வராங்க. உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.